வணக்கம். சில ஆண்களுக்கு பெண் குரல் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சில பெண்களுக்கு கொஞ்சம் ஆண் குரல் கலந்த சாயல்ல குரல் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் அந்த மாதிரி இடங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக பார்க்கும்போது 1லேருந்து 2%. ஆனால் இந்த மாதிரி கிளினிக்ஸில் 20லேருந்து 30% இருக்கிறதா விஞ்ஞானிகள் கூறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா மல்டிபிள் எம்ப்ரியோஸ் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால, நிறைய அந்த இன்விட்ரியோ ஃபெர்டிலைசேஷனில் நிறைய எம்ப்ரியோஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு. இன்னொன்று ஃபெர்டிலிட்டிக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதுவும் இந்த மாதிரி குழந்தைகள் உருவாவதற்கான வாய்ப்பு. ஒரே ஒரு எம்ப்ரியோ இருந்தால் கூட அது பின்னாடி ஸ்பிளிட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிகமான இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும்போது அதில் 2 விதமான இரட்டை குழந்தைகள் இருக்குது. ஒன்று ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இன்னொன்று ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஒரே மாதிரி இரட்டையர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா அச்சு அசல் இரட்டையர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, உருவத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க, சமயத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து அப்படி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. ராமன் லட்சுமணன் பேர் வச்சாங்க. ராமனும் லட்சுமணன் இரட்டையர் கிடையாது, ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் ராம லட்சுமணன் வைப்பாங்க. அதில் அவங்க அம்மாவே அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு காலையில் ஒரு புள்ளி வச்சு அனுப்புவாங்க. ஆரம்பத்தில் இந்த இடத்துல புள்ளி வச்சா அது ராமன், புள்ளி இல்லைனாக்க லட்சுமணன். அதனால் ஒரே மாதிரி இருப்பாங்க, உருவம் ஒரே மாதிரி இருக்கும். 2 குழந்தைகளும் ஒரே பாலாக இருக்கும், ஒன்று ஆணாக இருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிறப்பாங்க. இவங்களுடைய அந்த மரபு கூறுகள், ஜெனட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா 100% இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும், மாற்றே இருக்காது. 2 பேருக்குமான அந்த தோற்றம் மற்ற வகையிலையும் பார்த்தீங்கன்னா பிஹேவியர், அதுலேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜெனட்டிக் கூறுகளால் இருக்கும். இது அச்சு அசல் இரட்டையர்கள். சரி, ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னா உடன் பிறந்த இரட்டையர்கள். இதில் என்னன்னா இந்த பிறக்கிறவங்க ஒரே பாலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ஆணா இருக்கலாம், ஒன்று பெண்ணா இருக்கலாம், 2மே ஆணா கூட இருக்கலாம், 2மே பெண்ணா கூட இருக்கலாம். ஆனால் ஒரே பாலா இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கல்ல. இப்போ அச்சு அசல் இரட்டையர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் இதில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வெவ்வேறையா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் எப்படின்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆன பிறகு அந்த கரு 2ஆக பிரியுது. ஃபெர்டிலைசேஷன் ஆன பிறகு தான் பிரியுது. அதனால தான் என்னென்னா ஒரே ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். இங்கே அப்படி இல்லை, 2 முட்டைகள் இருக்குது. அதனால் 2 ஆண் மரபுக்கூறுகள் போய் சேருது, மரபணுக்கள். அதனால் இது வேற இது வேற. அதனால தான் என்னென்னா 2 ஒரே பாலில் இருக்கணுங்கிறதுல ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஒன்று ஆணாக இருக்கலாம், ஒன்று பெண்ணாக இருக்கலாம். இன்னொன்று 50% தான் அந்த மரபுக்கூறுகள் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். ஆணாவும் பெண்ணாவும் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெண் குழந்தைகள் இருக்கு, இதுக்கு ப்ரீநேட்டல் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஆண்களுடைய அந்த ஹார்மோன்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிறப்பதற்கு முன்னால் ஏற்படுது. ஏன்னா ஒரே ஒரு கருவறையில் இருக்காங்க இந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். இந்த ஆண்களுடைய அந்த டெஸ்டோஸ்டிரானுடைய செக்ரீஷன் அந்த பெண் குழந்தை, அந்த ஆண் ஹார்மோனுடையது அந்த பெண் குழந்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரே கருவறையினுடைய அந்த சுற்றுச்சூழலின் காரணமாக, யூட்டரைன் என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த சூழலில் இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் இருக்கிறதுனால இந்த டெஸ்டோஸ்டிரான் போய் அந்த பெண் குழந்தைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான டெஸ்டோஸ்டிரானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா அந்த பெண் குழந்தையினுடைய அதனுடைய லேரிங்ஸ், இந்த குரல் வளை, அப்புறம் பிரெயின், பிஹேவியர், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண் குழந்தைகள் என்ன ஆகும்னா அவங்க பேசும்போது ஹை பிச்சில் பேசாமல் லோ பிச்சில் பேச ஆரம்பிப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா வளரும் போது பெண்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வாய்ஸு ஹை பிச்சில் இருக்கும், அதாவது ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியிலேயே குழந்தைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு பெண்களுக்கு அதிகமாக இருப்பதால் அம்மா கத்துனா அந்த குழந்தைக்கு கேட்கணும், அதுக்கு ஹை பிச்சாக இருக்கும். நம்ம கூட பார்க்கலாம் என்னென்னா ஒரு ஆண் பாடகரும் ஒரு பெண் பாடகரும் சேர்ந்து பாடினாங்கன்னா அப்போ அந்த பெண்ணுடைய குரல் தான் தூக்கலாக தெரியும். ஏன்னா ஹை பிச் யாருக்கு இருக்குன்னா அந்த பெண்களுக்கு தான். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸினுடைய இது 165லேருந்து 255 இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 85லேருந்து 185 தான் இருக்கும். அதனால் பெண்களுக்கு அதிகம் அந்த ஹை பிச்சில் தான் அவங்க பாடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸாக பிறக்கக்கூடிய குழந்தை எப்படின்னா அது லோ பிச்சில் பேச ஆரம்பிக்கும், கொஞ்சம் மேஸ்குலைன் வாய்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் கிடையாது, இது மரபுக்கூறாக வரக்கூடியது கிடையாது. இது ஒரு பயாலாஜிக்கல் காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒன்று. அதாவது சின்ன வயசில் ஏற்படக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரானுடைய இன்ஃப்ளூயன்ஸு
பின்னாடி வளர்ந்த பிறகும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸில் சில நேரங்களில் அந்த பெண் குழந்தைகள் ஒன்று ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இருக்கும்போது அந்த பெண் குழந்தையின் வாய்ஸ் ஸ்லைட்டாக கொஞ்சம் மேஸ்குலைன் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆண்களுக்கு பெண்களுடைய வாய்ஸ் இது எதனாலன்னா, இதுக்கு பேர் என்னென்னா பியூபர்ஃபோனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்னா மியூட்டேஷனல் ஃபால்செட்டோ அப்படிங்கிற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு ஒரு பியூபர்ட்டியை ரீச் பண்ணும்போது அந்த லோ பிச் வாய்ஸ் தான் வரும். இப்போ நமக்கெல்லாம் இப்போ ஆண்கள் இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரு லோ பிச் தான். ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு என்னென்னா ஹை பிச் வாய்ஸ் தொடரும். இந்த பருவத்தை அடைந்த பிறகும் அவங்க ஹை பிச்சில் பேச ஆரம்பிப்பாங்க. இது காரணம் என்னென்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் தானே தவிர ஜெனட்டிக் ரீசன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீசன் கிடையாது. இது ஒரு வாய்ஸ் டிஸார்டர். பெரும்பாலும் இது வந்து எப்படின்னா ஆண்களுக்கு தான் ஏற்படும். அவங்க வந்து தொடர்ந்து ஹை பிச்சிலே, சின்ன குழந்தைங்க வந்து ஹை பிச்சில் பேசும், ஆனால் அந்த பருவம் அடைந்த பிறகு குரல் உடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுடைய வாய்ஸில் பேசுவாங்க, ஆனால் இவங்க தொடர்ந்து அந்த ஹை பிச்சிலேயே பேசுவாங்க. அப்புறம் பேசும்போது ஒரு பெரிய ஹேண்ட்ஷேக் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். பேசும்போதே ஒரு பதட்டம் இருக்கும். சில நேரங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு விபத்து, அதனால் இந்த லேரிங்ஸ் குரல் வள அது மாதிரி பாதிக்கப்படுறதுனால கூட இது ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடினாலோ அல்லது கத்துனா கூட அந்த வாய்ஸ் உடையும். இந்த உடையிறதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுவாங்க. இது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் இதை பார்க்குறோம் நம்ம. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஸ்பீச் தெரப்பி. நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு அவங்கள சைக்கலாஜிக்கலாக நம்ம ஓரியன்டேஷன் பண்ணோம்னா அவங்க லோ பிச்சில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஆண்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து திருவல்லிக்கேணியில் மருத்துவர் குமரேசன் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னால் நிச்சயமாக இந்த மாதிரி பியூபர்ஃபோனியா இருக்கிறவங்கள, இந்த மியூட்டேஷனல் ஃபால்செட்டாக இருக்கிறவங்கள என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பரிசோதனைகள் செய்து அந்த மாதிரி சரி பண்ணியும் இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு புத்தகங்கள் எழுதுகிறாரு, நிறைய ஒர்க் ஷாப் இதெல்லாம் நடத்துகிறார். இந்த மாதிரி ஒரு பெண் குரலில் பேசக்கூடிய பருவமடைந்த ஆண்கள் இருந்தால் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அந்த டைம் பண்ணால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். எப்படி அவங்களுடைய த்ரோட்டு, அவங்களுடைய நெக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஷன், அவங்களுடைய தாடை, இதுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். எப்படின்னா அவங்கள ஹம் பண்ண வைக்கணும். அவங்கள ஹம்மிங் அப்படி ஒரு ஹம்மிங் பண்ண வைக்கணும். அவங்களுடைய ப்ரீதிங்கை வந்து இந்த இடத்துல இந்த டயஃப்ரம் இருக்கே அந்த இடத்துலேருந்து ப்ரீத் பண்ண வைக்கணும். அவங்களுடைய அதிர்வுகளை தலையிலிருந்து நாம் வந்து நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இப்போ அந்த தலையில் இருக்கிற அதிர்வுகளை நெஞ்சுக்கு கொண்டு வரணும். அப்புறம் அவங்கள சத்தமாக படிக்க வைக்கணும். சத்தமாக படிக்கணும். அவங்க இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, மற்றவங்களோட பழக மாட்டாங்க. ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நான் இந்த மாதிரி சில பேரை சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்கு பழகிறதுக்கோ பேசுகிறதுக்கோ மேக்ஸிமம் குறைவாக பேசுவாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் வந்தால் ஒதுங்குவாங்க. அவங்கள சத்தமாக படிக்க வைக்கணும், கான்வர்சேஷன் பண்ண வைக்கணும், அப்புறம் அவங்கள ரோல் ப்ளே பண்ண வைக்கணும். இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு 12 வாரத்தில் அவங்களால அந்த ஹை பிச்சிலேருந்து லோ பிச்சுக்கு மாறி மற்றவங்க மாதிரி நார்மலாக பேச முடியும். அதனால் இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதை நாம் சரி செய்து கொள்ளலாம். இது மன ரீதியான ஒரு பிறழ்வே தவிர மரபு ரீதியான பிறழ்வல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.